எபிசோட் 6 பார்த்தீங்கன்னா, நம்ப நெடுமாறன் வந்து நேரா அந்த ரூமுக்கு போயிட்டுருக்கிறாரு இல்லையா? அதுலேருந்து தான் வந்து கன்டின்யூ பண்றாங்க. போய் காலிங் பெல் அடிச்சோனே நம்ம வெற்றியும், பாண்டியும் கேஷுவலா இப்டி எடுத்து அப்டியே அந்த கீ ஹோல்ல பார்க்குறாங்க. காலிங் பெல் அடிச்சோனே யார்ரா அது? அப்டின்ட்டு ரொம்ப கேஷுவலா நம்ம வெற்றியும், பாண்டியும் பார்க்குறாங்க. பார்த்தா அங்க நெடுமாறன் நின்னுட்டுருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இடத்துல சமாளிச்சதெல்லாம் வந்து நல்லா இருந்ததுங்க. அதாவது வந்து எங்களுக்கும் தெரியல. எங்களுக்கும் கால் பண்ணி இந்த ரூம்ல மாரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதுக்காக தான் நாங்க வந்தோம். வந்து பார்த்தா இந்த மாரி கெஸ்ட் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு அப்டிங்கிற மாரி எப்படியோ சமாளிச்சுட்டு நெடுமாறன்ட்ட இருந்து தப்பிச்சுருவாங்க. ஆனா, நம்ம ஐஷு கிட்ட மாட்டிப்பாங்கங்க. ஏன்னா, அடுத்த நாள் காலைல அந்த கெஸ்ட் கிட்ட போயிட்டு சாரி கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஐஷு போறப்போ, யாருங்க சொன்னா ஃபுட் நல்லா இல்லன்னு? ஃபுட் சூப்பரா தாங்க இருந்துச்சு. நான் வந்து என்னதான் குடிச்சாலும் நான் ரொம்ப தெளிவான குடிகாரன் அப்படின்ட்டு அவர் ஒரு லாஜிக் ஒண்ணு சொல்லுவாரு. தெளிவானதுக்கு அப்புறம் அவர் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பாராமா. அவர் யோசிச்சு பார்த்தது படி பார்த்தீங்கன்னா, அவர் காலே பண்ணல அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு தெளிவான குடிகாரனா தான் அவர் இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் கூட டவுட் வந்திருக்காது. ஆனா, நம்ம வெற்றியும் பாண்டியும் அவங்க மூஞ்ச வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அவங்களே வந்து காட்டி குடுத்துருவாங்க தெரியுமா? இந்த மாரி தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு வந்து பயங்கர அலர்ட் ஆயி திரும்ப ரிவெஞ்ச் மோடுக்கு வந்துடுறாங்க. இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அவங்க பண்ணது தான் வந்து செம அல்டிமேட்டா இருந்திருக்குங்க. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த அனிமல் கேர் டீம்னு சொல்லிட்டு வந்து அவங்க அங்க வந்து ஏதோ ஒரு மீட்டிங் மாரி கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அவங்க டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் வெஜிடேரியன் மீல்ஸ் வந்து சர்வ் பண்ணணுமா. ஸோ இந்த ஐஷு வந்து வேணும்னே வந்து வெற்றி வந்து ஃபுட்ட வந்து கொண்டு போறதுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா, மாத்தி குடுத்துடுறாங்க. உள்ள ஃபுல்லா நான்வெஜ் இருக்குது. இவரு வேற அங்க போயிட்டு சாதாரணமா குடுத்துட்டு வந்தா பரவாயில்லங்க. அவரு தான் அங்க வந்து மெயினா ஏதோ ஒரு இத பிரசன்டேஷன் குடுக்குற மாரி, என்ஜாய் பண்ணுங்க, எவ்வளோ வேணாலும் கேளுங்க, திரும்ப கூட ரிப்பீட் பண்ணுங்க, நான் இங்க இருக்கிறேன் அப்படி இப்படின்லாம் பயங்கரமா பேசிட்டு அப்படி ஓப்பன் பண்ணுவாரு. பார்த்தா அங்க ஃபுல்லா கோழி, மீனு இது அதுன்ட்டு எல்லாமே அங்க இருக்கும். பார்த்தோனே செம்ம டென்ஷன் ஆயிருவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் வந்து ஆளுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு மாத்தி மாத்தி எடுத்துட்டே இருக்கிறது வந்து ஒரு மாரி ஃபன்னா போயிட்டு இருக்கு ஒரு சைடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ரசம் மேட்டர் இருக்கு இல்லையா? அவரு வந்துட்டு, "இது யார் பண்ணா? நீ தான் பண்ணியா? இது ரசமே கிடையாது" அப்படின்னுவாரு. "என்னடா சொல்றீங்க?" அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு டைம் மிஷினா. அவர வந்து அவர் காலேஜ் டைம்க்கே கொண்டு போயிருச்சாமா. அதுவும் காலேஜ் டைம்ல அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் செஞ்சு குடுக்குற ரசம் மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி அந்த தாத்தா சொல்லுவாரு. அதுல ஃபன்னே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, "உங்க அம்மா பேர் என்ன?" அப்படின்னு அந்த தாத்தா கேட்டது தாங்க செம்ம டைமிங்கா இருக்கும். நம்ம வெற்றி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, "ச்சே எங்க அம்மாவெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா எங்க அம்மா தான் காலேஜுக்கே போலயே" அப்படின்னுவாரு. ஆனா அத கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு ஒரு செகண்ட் அவருமே பாஸ் பண்ணிட்டு, "எங்க அம்மா பேரு சுமதி. அவங்க சுமதி இல்லல்ல" அப்படின்னு வேற அவர் கேட்பாருங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாரி நல்லா இருந்தது. அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது வெற்றியோட ஆக்டிங். "இல்ல அவங்க பேரு பத்மா" அப்படின்ட்டு அவர் சொல்றது. அதுக்கப்புறம் அவர் காசு எடுத்து குடுப்பாரு. "வேணவே வேணாம், வேணாம்" வெற்றி சொல்றப்போ அவர் ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு தெரியுமா? "காசுன்றது வந்து விருந்தாளி மாரி வந்தா டக்குன்னு வாங்கி வச்சுக்கணும்" அப்படின்னுவாரு. பட் என்னதான் பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி வந்து அவருக்கு காசுன்றது ரொம்ப தேவை இப்போதைக்கு. பட் இருந்தாலும் அவர்ட்ட வேணவே வேணாம் அப்படின்ட்டு போவாரு. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல வந்து அந்த ரெசார்ட் ஓனரோட பொண்ணுங்க, அதாவது பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து வருவாங்க. அண்ட் யார்ட்டயும் பேச மாட்டாங்க. அங்க ராஜன் மட்டும் நின்றுப்பாரு. "என்ன ராஜன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே குட்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போயிருவாங்க. அவங்க அப்பா வந்து "என்னதான்டா நடக்குது?" அப்படின்றப்போ அந்த டிரைவர் வந்து வர வழியெல்லாம் ஒரே சண்டை, 3 நாளா ஒரே சண்டை. ஸோ அவங்க வந்து எல்லா பெட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்க வரேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னுவாரு. ஆனா அந்த இடத்துல அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வந்து ராஜன்ட்ட, "எங்க ஃபேமிலி ஜென்ரலா அப்படிதான். நாங்க இந்த மாரி மாத்தி மாத்தி இந்த மாரி பிரச்சனைகள்லாம் நாங்க உள்ள தலையிட்டுக்க மாட்டோம்" அப்படிங்கிற மாரி வேற பெருமையா சொல்லிட்டு அவர் வந்து நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்கன்ற மாரி ராஜனை வந்து அனுப்பிருவாரு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் பொண்ணு வந்து டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா இவர் போய் பேசணுன்றதுக்காக போவாருங்க. அந்த சீன் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். அங்க போயிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறப்போ அவங்க பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நீங்க வந்து இப்ப என்ன ஆச்சு அப்படின்லாம் பேசுறது வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவா இருக்க மாரி நடிக்காதீங்க. நான் உங்களோட பேசணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சப்பலாம் நீங்க எங்க போனீங்க? உங்க விருப்பத்துக்காக எனக்கு வேணாம்னு சொல்லியும் என்ன கல்யாணம் பண்ணி வச்சு என் லைஃபையே காலி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப ஆம்பளைங்கள பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. இங்கேருந்து வெளில போயிருங்க அப்படிங்கிற மாரி செம்ம அப்செட்டா வந்து அவங்க பேசுற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கான ஸ்டோரியுமே வந்து வெளிய வரப்போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது. அண்ட் அவங்களோட ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ரோல வந்து சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது போக இந்த எபிசோட லாஸ்ட்டா பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸோட முடிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு வந்து நைட்டு எங்கேயோ போற மாரி பார்த்துட்டு நம்ம வெற்றி வந்து தண்ணி கேன தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துக்கு இவங்க எங்கடா போறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு பப் மாரி எதுக்குள்ளேயோ போறாங்க. என்ன நடக்குது அப்படின்ட்டு உள்ள போய் பார்த்தா, அவங்க வந்து ஒரு மாஸ்க்க போட்டுட்டு அங்க வந்து அந்த ஒரு டீம் மாரி இருக்கு. அங்க வந்து அவங்க நின்னு பாடிக்கிட்டு இருக்காங்க. செம்மையா பாடுற மாரி காட்டியிருப்பாங்க. இவங்க என்னடா மாஸ்க்க போட்டு இங்க பாடுறாங்க அப்படிங்கிற மாரி இவர் யோசிச்சுட்டே அப்படியே அங்கிருந்து போயிடுறாரு. ஸோ எபிசோட் 6ல நடந்தது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். எபிசோட் 7ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.